ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பிளாஸ்டிக் பீட்ஸ் எப்படி ரேப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 12 பிளாஸ்டிக் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து சில்க் த்ரெட்டு வந்து 15 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு எட்ஜை வந்து இந்த மாதிரி நம்ம உள்ளே விட்டு எடுக்கணும் பீட்ஸுக்குள்ளே. அதனால் க்ளூ போட்டுட்டு இந்த மாதிரி ஷார்ப்பாக வச்சுக்கலாம். இப்போ பீட்ஸில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக விட்டுடலாம். அப்போ தான் நம்ம திரும்ப ரேப் பண்ணும்போது இந்த நூல் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம த்ரெட்டை உள்ளே விட்டு எடுக்க வேண்டியதான். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். பீட்ஸ் அப்போ தான் நீட்டாக வரும். இந்த மாதிரி மேலேருந்து கீழே விட்டு ஒன்றோட ஒன்று மர்ஜ் ஆகாமல் ஒவ்வொரு பீட்ஸாக நம்ம பண்ணி எடுத்துக்கணும். பிளாஸ்டிக் பீட்ஸ் வந்து இதுக்கு வந்து 15 ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறோம். இது வந்து 12 இப்போ 10 8 கூட இருக்குது. அதுக்கு வந்து ஸ்டாண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். 10 ஸ்டாண்ட்ஸ் போதும். ஏன்னா அதனோட ஹோல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப அதிகமாக நூல் எடுத்துட்டோன்னா அந்த ஹோல் வழியே நம்ம விட்டு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பீட்ஸோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டாண்ட்ஸ் எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்துக்கலாம். இது வந்து கஸ்டமர் எனக்கு வந்து க்ரீன் கலரில் நெக்லஸ் செட்டு கேட்டிருந்தாங்க. க்ரீன் வித்து ப்ளூ கலரில். அதான் அது ரேப்பிங் பண்ணும்போது அப்படியே வீடியோ எடுத்துடலாம். நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு கடைசியாக இப்படி மேலே கொண்டுட்டு வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூவை நம்ம அப்ளை பண்ணணும். ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா சப்போஸ் கை வந்து லைட்டாக ஸ்லிப் ஆச்சுன்னா கூட நம்ம ஃபுல்லாக ரேப் பண்ணுறது வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் பிகினர்ஸாக இருந்தால் எப்போவுமே க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம த்ரெட்டை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரை ஆக வச்சுட்டேன். இப்போ ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ரேப்பிங் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்றும் இல்லை, சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம த்ரெட்டு கரெக்டாக எடுக்கணும், அதில் ஃபிக்ஸ் பண்ணணும், க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆக விடணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் ரேப்பிங் பண்ணிட வேண்டியதான். பிக்னஸ்னால் கொஞ்சம் ட்ரை ஆக விட்டால் தான் திரும்ப நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கிறது வெளியில் வராமல் இருக்கும். ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சவங்க உடனே இமிடியேட்டாக பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிக்னஸாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் பண்ணுனா அவங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக வரும். அப்புறம் பழக பழக கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி ரேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷ் பண்ணும்போது கட் பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பீட்ஸையும் நான் செஞ்சு எடுத்துட்டேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.